சரிண்ணா, நீங்க அதுக்கப்புறமா ஏதாவது நல்லது செய்யுங்க மக்களுக்கு. கொஞ்சம் லேட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் பேசி. சொல்லத்தான் சார் சரி, உள்ள மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பாதாள சக்கரம் நடக்குது, அதனால போகணும்னு சொல்லுவாங்க. நமக்கு அதுவுமே இல்லையே. பாதாள சக்கரம் கூட இதுல நடக்கல, வேலையே நடக்கல. 6-7 வருஷம் ஆச்சு. ஆட்சியோடைய அவலம் வந்து பொதுமக்கள்லாம் இறங்கி வீதியில வேலை பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. மாநகராட்சிக்கு வந்து இந்த ரோட்டோடைய அவலத்தை மழைக்கு 1 மாசம் முன்னாடியே நாங்க வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி இந்த ரோடு வந்து ரொம்ப குண்டு குழியமா இருக்கு, ரோடு போடாம இருக்குங்க, அதனால மக்களுக்கு பாதிப்பா இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்க அதிகமா இந்த ரோட்ல தான் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு, வயதானவர்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இந்த ரோட்டை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மாநகராட்சி சொல்ற ஒவ்வொரு காரணம் என்னன்னா, எல்லா இடத்தையும் பாதாள சாக்கடை வேலை நடக்கு அப்படின்னு. இந்த ரோட்ல இது வரைக்கும் பாதாள சாக்கடை கூட தோண்டல. ஆனாலும் இந்த ரோடு இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொன்னா இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகம் எவ்வளவு சீர்கேடா இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இந்த பான் கட்டி விட்டுருக்காங்க. இந்த கான்ல தண்ணி போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 வீடு மட்டும் தான் இதுல தண்ணி போகுது. அந்த தெருவுல இருந்து இந்த கானுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு இந்த கானை கட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு அந்த விதமான ஒரு அறிவு இருக்கானே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த தெருவில் உள்ள மக்கள் தண்ணி எப்படி போகும், இந்த கான் இங்க இருந்து நெடுவா அங்க போகக்கூடிய தண்ணி. ஆனா அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அது மேடான பகுதி, இதுதான் பள்ளமான பகுதி. அப்ப இங்க தண்ணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிற அந்த ஒரு பொதுவான ஒரு அறிவு கூட இல்லாம இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை இங்க இருக்கக்கூடிய பொறியாளர்கள் பண்ணுதான்னு நினைக்கும் போது மக்கள் வேதனைப்படுறாங்க. மக்களோடு சேர்ந்து நாங்களும் ஒரு வேதனையான ஒரு சுச்சுவேஷன் நிக்கிறோம். இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இந்த ரோடு இதுவரைக்கும் போடவே இல்லை. கிட்டத்தட்ட இங்க ஒரு 2000 மக்கள் இந்த ரோட்டை நம்பி பயணிக்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்போ இந்த நிலைமையை வந்து மாறணும்னா என்ன செய்யணுங்கிறத மக்களாகி நம்ம தான் புரியணும். இன்னொன்று அந்த அதிகாரிகள், அதாவது ஆட்சியாளர்களா இருக்கிறவங்க, மேயர், துணை மேயர் கூட இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம், அல்லது மக்களை பத்தியான ஒரு கவலை இல்லாம இருக்கலாம். இந்த வார்டுல பொதுவாக சொல்லப்போனா இதோடைய மண்டல சேர்மனா இருக்கிறாரு இதோடைய கவுன்சிலர், அவரு கூட தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம இந்த மக்களை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுதான் வேதனையா இருக்குது. இன்னைக்கு இந்த குளத்துல பாத்தீங்கன்னா மீன் கிடக்குற அளவுக்கு இந்த குளங்கிற சொல்ற அளவுக்கு இந்த ரோடு மாறிட்டு வேதனையா இருக்குது. ஒரு வயசான அம்மா அவங்க பைக்ல எவ்வளவு தூரம் இறங்கி அது உள்ள போற அளவுக்கு, அந்த அரை பைக் உள்ள போற அளவுக்கு பள்ளமா இருக்கு. ஒரு மாநகரத்துல முக்கியமான ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னா இந்த ஆட்சியாளருடைய நிலைமை மிக மோசமா இருக்குன்னா உண்மை. பாருங்க, இப்படிப்பட்ட மீன் எல்லாமே தண்ணி கோதும் போது உள்ள இருந்து மீன் வர்ற அளவுக்கு இங்க இது குளம் மாறி மீன்கள் பிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உள்ள மீன் வருது. இந்த மாநகராட்சியுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா, குளத்தை வந்து ஒரு மாநகரத்தை மக்கள் வாழக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குண்டு குழியை உருவாக்கி, இப்படிப்பட்ட ஒரு குட்டையை உருவாக்கி மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துற அளவுக்கு தான் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசு. அதனால இந்த நிலைமையை மாத்தணும். இந்த
சூழலை மாத்தணும்னா கண்டிப்பா இந்த மாநகராட்சி இதை உடனே இதை கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னா இந்த ரோட போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கால மறியல் செய்வதற்கு தயாராக இருக்காங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேயருக்கும் துணை மேயருக்கும் மற்றும் இந்த மண்டல சேர்மன் அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையருக்கும் நாங்க இதை ஒரு வீடியோ மூலமாக இதை பதிவு செய்யறோம். இந்த மக்களுக்கு இந்த ரோடு பணியை சீர் செய்து தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இதன் மூலமா வைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் கடுமையான ஒரு போராட்டத்தை மாநகராட்சி சந்திக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது எல்லாமே ரோடுல வந்து தண்ணியா கடந்துச்சு, அது தண்ணி போகலன்னு சொல்லி சொன்னாங்க மக்கள் எல்லாம். அதை பார்க்க வந்தோம். சரி, மாநகராட்சியில எத்தனையோ முறை முறையிட்டாச்சு. இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மண்டல சேர்மனுக்கும் பல முறை முறையிட்டோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, பொதுமக்கள் நம்மளே சேர்ந்து அதிமுக தரப்ப நாங்களும் சேர்ந்து இதை வந்து ஒரு உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தண்ணி ஏறி இறச்சன்னு சொன்னா உள்ள தண்ணிக்குள்ள மீன் கிடக்கு. அப்போ இந்த பள்ளம் எவ்வளவு நாளா இப்படி பள்ளமாவே இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி மாநகரத்துல பாளையங்கோட்டை மாநகரத்துல இன்னும் மழை பெருமழை பெய்யவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி பெய்ஞ்ச மழை தான். நேத்து மழை பெய்யல, இன்னைக்கும் கொஞ்சம் மழை பெய்யல. ஆனா அப்பவுமே இந்த தண்ணி குறையலன்னு சொன்னா இந்த பள்ளம் எவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குங்கிறத யோசிக்கணும். இதுல நடமாடக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகுங்கிறதையும் கண்டிப்பா அதிகாரிகளும் யோசிக்கணும், ஆட்சியாளர்களும் யோசிக்கணும். அவர்களுக்கு இதை பத்தி யோசிக்க டைம் இருக்கான்னு தெரியல. ஆனா யோசிக்கிறோம்னா நாங்க யோசிக்க வைப்போம். அதுக்கான நடவடிக்கையும் முயற்சியும் கண்டிப்பாக மக்களோடு சேர்ந்து செய்வோம் என்பதையும் இது மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதி வந்து கேடிஎஸ் நகர்ல இருக்கக்கூடிய 37வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை நகர். இந்த பகுதியில இருந்து டார்லிங் நகர் போயிடலாம். இந்த பகுதியில இருந்து கீழே இந்த பஞ்சாயத்துக்கு போயிடலாம். இப்படி இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 2000 இருந்து 3000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேண்ணா, சரி 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 சார். ஓகே ஓகே சார், ஓகே. வாங்க பார்த்துருங்க. இந்த பகுதி வந்து கேடிஎஸ் நகர்ல இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை கேடிஎஸ் நகர் இருக்கக்கூடிய 37வது வார்டு பகுதி. இந்த சாலை பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை நகர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நகருடைய சாலை. இது நேரடியாக போய் நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி நாற்கரை சாலை இணைக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலை வந்து மக்கள் நடமாடக்கூட தகுதி இல்லாத ஒரு சாலையா மாறிட்டுங்கிறது மக்களுடைய கருத்து. இப்ப தற்சமயத்துக்கு முன்னாடி ஒரு உயர் அதிகாரி அவரு பெரிய வேலை பார்க்கறாரு. அவரு இந்த ரோட்ல போகும்போது சொல்லிட்டு போறாரு, இதுல நாங்க கார் வேண்டாம், பைக் வேண்டாம், எங்களுக்கு நடந்து போது கூட ஒரு தகுதியான சாலையை இந்த அரசு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறது மிகப்பெரிய வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இந்த அரசோடைய நிர்வாக திறமை, நிர்வாக சீர்கேடு எவ்வளவு கேவலமாக இருக்குங்கிறது மக்களுடைய வார்த்தையில இருந்து எங்களுக்கு தெரிய வருது. இதுக்காக நாங்க என்ன பண்ணோம், இந்த தண்ணியை வந்து நம்மளே வெளியேற்றிடுவோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இந்த தண்ணியை வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணோம். பாத்தீங்கன்னா அதுல மீன் கிடக்கு. அப்போ சாதாரண ஒரு 2 நாள் பெய்ஞ்ச மழை தான், அதுவும் கடந்த 2 நாள் மழை இல்லை எங்க திருநெல்வேலியில. அப்படி இருந்து இந்த தண்ணி குறையலன்னு சொன்னா இந்த ரோடோடைய பள்ளம் எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறத நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த ரோட்ல ஒரு 1 கிலோமீட்டருக்கு இந்த ரோட்ல 10 பள்ளம் இருக்கு. 10 பள்ளமும் சாதாரண பள்ளம்லாம் கிடையாது. ஒரு பைக் இறங்குச்சுன்னா பாதி பைக் உள்ள போயிடும். அப்ப இதை பத்தியான ஒரு சிந்தனை, ஒரு பார்வை இங்க இருக்கக்கூடிய மண்டல சேர்மனுக்கும் இல்ல, அவருதான் இந்த வார்டோட கவுன்சிலரும் கூட, அவருக்கும் இல்ல. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மேயர் அவர்களுக்கும் இல்ல, கமிஷனர் அவர்களுக்கும் இல்ல. இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் அங்க அதை போய் கமிஷனர் சொல்றாங்களாங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்னதான் நடக்குன்னே தெரியல. இந்த மக்கள் இப்படிதான் ஒரு அவதிப்படக்கூடிய நிலைமை தான் உருவானுமா? அதுவும் பள்ளி குழந்தைகள் பெரியவங்க தான் அதிகமா இங்க குடியிருக்கிறாங்க. அவங்க காலையில் நேரத்துல இங்க இருந்து போவதுக்குள்ள அவங்க படக்கூடிய சிரமத்தை பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மனது வேதனைப்படுவீங்க. இதெல்லாம் மாற்றம் வரணும் தான் நாங்களாம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல வந்து இப்படி மக்களோட சேர்ந்து இப்படி நின்று போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு மாற்றம் வரலன்னு சொன்னா நிச்சயமா இந்த மக்கள் எல்லாம் திரட்டி இந்த நாற்கரை சாலையை கூடிய விரைவில் நாங்கள் மறிப்போங்கிறதையும் இதன் மூலமா தெரிவித்துக் கொள்கின்றோம்.